Hi everyone. சமூக செயற்பாட்டாளர் நாமல் குமார கைது செய்யப்பட்டுள்ளார். சமூக செயற்பாட்டாளர் என்பதை விட சமூகங்களுக்கிடையில் பிளவுகளை ஏற்படுத்தக்கூடியவர் என்பதை அவருக்கு பொருத்தமான வார்த்தைகளாக இருக்கும். அந்த வகையில் நாமல் குமார குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். கருத்தினால் மல்கம் ரஞ்சித்தின் பெயருக்கு அபகீர்த்தி ஏற்படுத்தும் வகையில் ஒரு ஆடியோ பதிவு சமூக வலைதளத்திலே பகிரப்பட்டமை தொடர்பாகவே இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ராஜபக்ச ஆட்சி காலங்களிலே முஸ்லிம்களுக்கு எதிராகவும் அதிக அளவிலே செயற்பட்ட ஒருவராக நாமல் குமார காணப்படுகின்றார். இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். சமூக செயற்பாட்டாளர் என கூறப்படும் நாமல் குமார இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளார். கருத்தினால் மல்கம் ரஞ்சித்தின் பெயருக்கு அபகீர்த்தி ஏற்படுத்தும் வகையில் ஒரு ஆடியோ பதிவு சமூக வலைத்தளங்களிலே வைரலாகி இருந்தது, பரப்பப்பட்டிருந்தது. இந்த ஆடியோ பதிவு தொடர்பான விசாரணைக்காகவே நாமல் குமார கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த ஆடியோ பதிவை சமூக வலைத்தளத்திலே பரப்பினார் என்ற குற்றச்சாட்டு நாமல் குமார மீது சுமத்தப்பட்ட நிலையில் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகளுக்காக கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இதே நிலையில் ராஜபக்ச காலங்களிலே முஸ்லிம்களுக்கு எதிராகவும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் அதிக அளவில் செயற்பட்டவராகவும் கருத்துக்களை வெளியிட்டவராகவும் நாமல் குமார காணப்படுகின்றார். சமூகங்களுக்கிடையில் முரண்பாடுகளை உருவாக்கியவர்களில் ஒருவராக நாமல் குமார காணப்படுகின்றார். இதே நாமல் குமார முஸ்லிம்களின் தனியார் சட்டம், முஸ்லிம்களின் இலங்கையின் இருப்பு, முஸ்லிம்களின் வாழ்க்கைகள் தொடர்பாகவும் முஸ்லிம்களுக்கும் பெரும்பான்மை சமூகத்திற்கும் பிணக்குகளை ஏற்படுத்தும் வகையில் பல கருத்துக்களை கூறியிருந்தனர். பொதுபல சேனா அமைப்பின் செயலாளர் ஞானசார தேரரை போன்றே நாமல் குமாரவும் தொடர்ச்சியாக இவ்வாறான கருத்துக்களை கூறி வந்திருந்தார். அதில் மிக முக்கியமாக கோட்டாபய ராஜபக்சவின் காலத்திலே அதிக அளவில் செயற்பட்டவர்களாக, அதிக அளவிலே இன பிணக்குகளை ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டவர்களாக இவர்கள் காணப்படுகின்றார்கள். சமூக செயற்பாட்டாளர் என்பதை விட சமூகங்களுக்கிடையில் முரண்பாடுகளை ஏற்படுத்தக்கூடியவர்கள் என்றே இவர்களை அடையாளப்படுத்த வேண்டும். இவ்வாறான கலைகளை நாட்டிலிருந்து அகற்றினாலே சமூக ஒற்றுமையும் நாட்டிலே ஒற்றுமையான சமூகமும் கட்டியெழுப்பப்படும். எந்த சமூகங்களுக்கு இடையிலும் பிரச்சினைகள், பிணக்குகள் இன்றி இலங்கை ஒரு ஐக்கியமான நாடாக கட்டியெழுப்பப்படும். எனவே இந்த சமூகங்களுக்கு இடையில் பிணக்குகளை ஏற்படுத்துபவர்கள், சமூகங்களை துண்டாடுபவர்கள், நாட்டு மக்களை துண்டாடுபவர்களுக்கு எதிராக முழுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுமாக இருந்தால் நாட்டிலிருந்து முழுமையாக இனவாதம் துடை தெரியப்படும். 10வது பாராளுமன்றத்தின் 1வது அமர்விலே தேசிய மக்கள் சக்தி கூறியிருந்த மிக முக்கியமான விடயம், இன பிரச்சினைகள், இன முரண்பாடுகளை உருவாக்குவதற்கு எதிராக சட்டங்களை முழுமையாக அமுல்படுத்துவோம். அதே போன்று இருக்கும் சட்டங்கள் போதாமல் இருந்தால் புதிய சட்டங்களையும் உருவாக்குவோம் என கூறியிருந்தார். எனவே அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தற்போதைய ஆட்சி இவ்வாறானவர்களுக்கு எதிராக நடவடிக்கைகளை எடுப்பதன் ஊடாக இலங்கை சுத்தப்படுத்தப்படும். கிளீன் ஸ்ரீலங்கா என்பதில் சூழலை மாத்திரம் சுத்தப்படுத்தாமல் இந்த இனவாதிகளையும் சுத்தப்படுத்துவதன் ஊடாக, ஊழலையும் சுத்தப்படுத்துவதன் ஊடாக முழுமையான வளர்ந்த நாடாக இலங்கை எதிர்காலத்தில் உருவாக்கப்படும். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.